இவ பேசுனது போல இந்த மாதிரி ஜாதி அசிங்கப்படுத்திட்டாங்க அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு வெறும் 5000 பேர் பார்த்த வீடியோவும் 5 லட்சம் பேரை பார்த்து ஜாதி அசிங்கப்படுத்தி வச்சுட்டான். இதுக்கு நம்மளை வந்து அடியாளா தேடுறோம். அதை வந்து அந்த ஜாதியை இப்படி என்னன்னு பேசி கோயிலை பிறந்திருந்தாங்க. தேவதாசி தேவந்திர வந்து தீக்காவுடைய கருத்தையும் 100 வருஷமா அப்படிதான் பேசுறான். தேவந்திர மட்டும் இல்லை, நாலாரும் தேவரு கவுண்டரு நான் எல்லாருமே வந்து அப்படி பிறந்த மாதிரி தெரியும் பிறந்தவங்க தான் எழுதியிருக்குன்னா தீக்கா பேசிட்டு இருக்கிறான். அவனும் புதுசு நம்ம ஜாதி மட்டும் பேசுறேன். ஆனா இதை கைது பண்ணி வைக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த ஜாதியை தூண்டி விட்டா இவங்க தூண்டனே தூண்டுறதுக்கு பத்திப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி இவங்களை பேச வைக்கணும். அப்போ நம்ம அதில் வந்து அமைதி காக்க வேண்டிய நேரம். ஏன்னா அவன் தூண்டி விட்டு நம்ம தூண்டுறது நம்ம அடியால் கிடையாது. நமக்கு என்ன தேவையான அரசியல் எப்போ நம்ம அப்போ எதிர்த்து வச்சோம். அதுபோல நம்ம கவனமாக சமூக வலைத்தளங்களையும் கையாள வேண்டியது. அப்புறம் முக்கியமான சொல்ல போகிறது சொல்ல நினைத்தது என்னன்னா, இந்த வாட்ஸ்அப் குரூப்ல அது வந்து இப்போ மற்ற கட்சிகள்லாம் வந்து கூட்டணி வைக்கும்போது பார்க்கணும். ஒவ்வொரு கிளைக்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சு அவங்க கட்டமைப்பாக்கினே ஒரு அப்படி என்று முழுசாக மாநில அளவு வச்சிருக்காங்க. புதிய தமிழ் கட்சி என்னதான் உருவாக்க போயினாலும் ஒரு லெவலுக்கு மேலே போக மாட்டேங்குது. அப்போ இப்போ வாட்ஸ்அப்ல ஒரு குரூப்ல எவ்வளோ 1000 பேர் 2000 பேர் சேர்க்கலாம். 2000 பேர் 1000 பேர் இருந்தாலும் கூட ஒரு 20 மாவட்டத்தில் 1000 பேர் இருந்தால் 20000 பேர் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரே நேரத்தில் செய்து போகக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி இருக்கும்போது நம்ம ஏன் பயன்படுத்தாம இருக்கோம்? அப்போ நிர்வாகிகளும் சரி இளைஞர்களும் சரி அந்தந்த மாவட்டத்துக்கு ஆல்ரெடி தலைமையிலிருந்து குரூப்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த கட்சியில இருக்கக்கூடியவர்கள் யாருன்னா இந்த கட்சி சார்ந்தவர்கள் யார், அபிமானிகள் யார் என்று அவங்க எல்லாம் அந்த கட்சியில் அந்த குரூப்ல நீங்க அப்படின்னா மாறி அவங்க எல்லாம் சேர்த்து விடுறது. அப்போதான் தலைவர் போகக்கூடிய செய்தி எல்லா ஊருக்கும் எல்லாம் எழுதுறதுக்கு போகும். ஒரே நொடியில தலைமை இருந்து போடக்கூடிய செய்தி 20000 பேருக்கு முடிகிற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் தளம் இருக்கு. அது செலவில்லாமல் இருக்கும்போது அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அதில் கொஞ்சம் இந்த இளைஞர்கள் கொஞ்சம் முக்கியத்துவம் செலுத்தி அதை கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். ஏன்னா நிர்வாகிகிட்ட நான் சொல்லி பார்த்துட்டேன், அவங்களுக்கு அதில் நாட்டம் இல்லையா தெரியலையா எனக்கு தெரியல. ஆனால் அதுக்கு மேலே போக மாட்டேங்கிறாங்க. ஒரே குரூப் அந்த குரூப்லேயே சண்டை போட்டுட்டு இருக்கணும், அதில் இவனை நீக்கணும் அவனை சேர்க்கணும் அப்படி அதுக்குள்ளேயே இருந்தாங்களே தவிர அதை தாண்டி ஒரு மாவட்டத்துக்கு 1000 பேர் கூட ஒரு வாட்ஸ்அப் குரூப் வைக்க முடியவில்லை என்றால் நம்மளுக்கு எப்படி இருக்குது? அப்போ தானே இந்த ஒரு செய்தி கொண்டு போக முடியும். அப்போ தான் சமூக வலைத்தளங்கள் இவன் நமக்கு எதிராக எழுதிட்டான்னா நம்ம எப்படி கொண்டு போய் காட்டுறது? 20,000 பேர்கிட்ட நம்ம காட்ட முடிஞ்சாதானே அதில் ஒரு 2000 பேராவது ஆக்டிவாக வர முடியும். நீங்கள் பேசுகிற மாதிரி மாவட்டத்துக்கு 50 பேர் தான். தமிழ்நாட்டுக்கு மொத்தமாக 1000 பேர் இருந்தால் போதும். அதோட பெரிய ஐடிவிக்கு இந்தியாவிலையும் கிடையாது. 1000 பேர் இருந்தால் போதும். அதுதான் இந்தியாவிலே பெரிய ஐடிவிங்க. தெளிவாக எழுதக்கூடிய சிந்திக்கக்கூடிய 1000 பேர் ஐடிவிங்க. அதே போல தலைவரோடு சொல்லுவார், 1000 பேர் இருந்தால் போதும். தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே 1000 பேர் இருந்தால் எத்தகைய போராட்டத்தையும் நடக்கலாம், எந்த கோரிக்கையை வேணாலும் கண்டுக்கலாம். அந்த 1000 பேர் எதுக்கும் பயன்படக்கூடாது. கைதானாலும் பயப்படக்கூடாது, துப்பாக்கி சூடாலும் பயப்படக்கூடாது. போய் நிற்கினா நின்று போராட்டம் பண்ணுறதுக்கு துணிவு தெரிய தயாராக இருக்கும். அப்படி ஒரு 1000 பேர் இருந்தால் நம்ம என்ன பட்டியல் எழுதுறோமோ எதாக இருந்தாலும் நம்ம செஞ்சு காட்டிக்கலாம். 10% என்ன பண்ணாங்க? 100 பேர் தான் போய் பஸ் அடிச்சாங்க, இது பண்ணாங்க, செய்தியில் வந்துச்சு. அடுத்த நாள் எடப்பாடி கொண்டு வந்து கொடுத்தாரு 10%. அது சட்டம் இருக்கா இல்லையானே தெரியாது. அப்போ அந்த போராட்டங்களுக்கும் நம்ம தயாராக இருக்கணும். கருத்தியல் ரீதியாகவும் இளைஞர்கள் தயாராக இருக்க வேண்டும் தான் என்னுடைய வேண்டுகோளை